முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுமக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கனமழையின் போது பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்வர் புகாரி இணைகிறார். அன்வர் புகாரி, வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை அடுத்து உதகை, வால்பாறையில் பேரிடர் மீட்பு குழுவினர் முகாமிட்டிருக்கின்றனர். தொடர்ந்து திண்டுக்கல், தேனி, தென்காசியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் ரெட் அலர்ட் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி இந்திய வானிலை ஆய்வு மையம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அதில் காற்றின் வேகத்தால் சாலை ஓரம் மற்றும் வீடுகளின் அருகே இருக்கக்கூடிய மரக்கிளைகள் முறிய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வாழை மற்றும் பப்பாளி தோட்டங்களுக்கு காற்றின் வேகத்தால் மிதமான அளவில் சேதம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பெரிய உலர்ந்த மரக்கிளைகள், அதாவது காய்ந்த மரக்கிளைகள் முறிந்து விழலாம் என்றும், நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அது அறிவுறுத்திருக்கிறது. மேலும் பலவீனமான சுவர்கள் மற்றும் நிலத்தன்மை இல்லாத பழைய கட்டிடங்களில் இருந்து விலகி வலுவான கட்டடங்களில் இருக்கவும் அறிவுறுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் எனவும், தேவையில்லாமல் வீடுகளுக்கு விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்திருக்கிறது. மேலும் நீர்நிலைகள் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும், மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தற்காலிகமாக விவசாய பணிகளை நிறுத்தவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. பவித்ரா, இது குறித்தான முழு விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.